அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 14/1/2024 முதல் 20/1/2024 வரை, மார்கழி மாதம் 29ஆம் தேதி முதல் தை மாதம் 6ஆம் தேதி வரை. முதலில் இந்த வார பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்கலாம். 14/1/2024 முதல் மார்கழி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருதியை திதி காலை 8 மணி 1 நிமிடங்கள் வரை, பிறகு சதுர்த்தி திதி. அவிட்ட நட்சத்திரம் காலை 10:23 வரை, பிறகு சதய நட்சத்திரம். காலை 10:23 வரை யோகம் சரியில்லை, பிறகு சித்த யோகம். 15/1/2024 தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை, பஞ்சமி திதி இரவு 2 மணி 18 வரை, பிறகு சஷ்டி திதி. சதய நட்சத்திரம் காலை 8 மணி 8 நிமிடங்கள் வரை, பிறகு புரட்டாதி நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும். 16/1/2024 தை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி இரவு 11:59 வரை, பிறகு சப்தமி திதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் காலை 4:39 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. 17/1/2024 தை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, சப்தமி நட்சத்திரம் இரவு 10 மணி 8 நிமிடங்கள் வரை, பிறகு அஷ்டமி நட்சத்திரம். ரேவதி இரவு 3:34 வரை, பிறகு அஸ்வினி நட்சத்திரம். நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. 18/1/2024 தை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை, அஷ்டமி திதி இரவு 8 மணி 46 நிமிடங்கள் வரை, பிறகு நவமி திதி. அஸ்வினி நட்சத்திரம் இரவு 2:59 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 2:59 வரை, பிறகு சித்த யோகம். 19/1/2024 தை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நவமி திதி இரவு 7:53 வரை, பிறகு தசமி திதி. பரணி நட்சத்திரம் இரவு 2:51 வரை, பிறகு சித்த யோகம். பிறகு கிருத்திகை நட்சத்திரம். சித்த யோகம் நாள் முழுவதும். 20/1/2024 தை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை, தசமி திதி 7 மணி 28 நிமிடங்கள் வரை, பிறகு ஏகாதசி திதி. கிருத்திகை நட்சத்திரம் இரவு 3:10 வரை, பிறகு ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் இரவு 3:10 வரை, பிறகு யோகம் சரியில்லை. இனி 12 ராசிக்காரர்களுக்குண்டான இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றியாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவுமே காணப்பட்டு வரும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே உங்களுடைய நீண்ட நாள முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன் காண்பதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி ஓடியும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 14ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் என்று தான் நல்லாவே தான் காணப்பட்டு வரும் என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியல் எதுவானாலும் உடன் தேடி வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய கனவு ஒன்று இந்த வாரத்திலே நனவாகிறதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 14ஆம் தேதி 15ஆம் தேதி பணம் வரும் நாட்கள் ஆகும். மிதுன ராசி நேயர்களுக்கு
இந்த வார கிரக நிலவரை வச்சு பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் எதுவானாலும் உடன் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வேலை, உத்தியோகம், சொந்த தொழில் சம்பந்தமாக திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த வாரம் செலவுகள் சற்று கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மகிழ்ச்சியான ஒரு வாரம் இது என்று கூட சொல்லலாம். 14ஆம் தேதி சந்திராஷ்டம தினமாகும். 15, 16, 17 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களுடைய பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறக்கூடிய வாரமாகும். மற்றும் முயற்சிக்கிற காரியம் எதுவானாலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர், வெளிநாடு என்று சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மற்றும் அரசியல், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகும், வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும், வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் கைக்கு வந்து சேருவதற்கும், உங்களது எதிர்பார்ப்பு எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 14ஆம் தேதி 15ஆம் தேதி 2 நாட்கள் சந்திராட்சம நாட்கள் ஆகும். 17, 18, 19 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது தொட்டது துலங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பாராத திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் கூட ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரம் புதிதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம், புதியதாக வண்டி வாகனம், புதிய தொழில், இப்படி ஏதாவது புதியதாக ஏற்படுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 15, 16, 17 3 நாட்கள் சந்திராட்சம நாட்கள் ஆகும். 14ஆம் தேதி 20ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து உடன் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் கூட எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டும். 17, 18, 19 3 நாட்கள் சந்திராட்சம நாட்கள் ஆகும். 14, 15 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களுடைய பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு
பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தேவையான இடமாற்றம் முதலான உடன் கிடைப்பதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதே என்று தான் சொல்ல வேண்டும். மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைக்கிறதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. 20ஆம் தேதி சந்திராசிரம நாளாகும். 15, 16, 17 3 நாட்கள் பண வரும் நாட்களாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் முன்னேற்றம் அடைவதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் உங்களது நீண்ட நாளைய உடல்நிலை தொந்தரவுகள் குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் அவசர பிரயாணம், அவசிய பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. 14, 17, 18, 19 4 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதிலே எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனடியாக சாதகமாகவும் வெற்றியாகவும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்தில் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 14, 15, 20 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் நல்லதாகவே தான் இருக்கும் என்று சொல்ல வேண்டிய இடம் இருக்கிறது. அதாவது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 15, 16, 17 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது அவ்வளவாக நல்லா இருக்கும் என்று சொல்வதற்கு இல்லைங்க. கொஞ்சம் அலைச்சல் தான் அதிகமாக காணப்பட்டு வருவதற்கும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடங்கல்களாகவும் தடைகளாகவுமே காணப்பட்டு வருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே வருமானம் குறைச்சலாகும், செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்தும் கூட கெடுபிடிகள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருப்பதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இந்த வாரத்திலே வேலை விஷயமாக ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்பட்டு திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும்
சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 17, 18, 19 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே யோகமாகவே காணப்பட்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் உங்களது நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதற்கும் கூட சந்தர்ப்பம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மேலும் பெண்களால் சில பணவரவு வந்து சேருவதற்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. 20ஆம் தேதி பணம் ஒரு நாள் ஆகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.